முத்தண்ணா ஆள் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கீல, என்ன கதை? இப்படி உங்களை நம்பி நாங்கள் 3 பேர் பேக்கிங்க்கு வந்திருக்கோம். எப்படி செவிக்க போறிய? செவி பண்ண நம்ம வியாபாரி எப்போனாலும் செவிக்க ஆள் விட்டு வரப்பா. ஒன்றும் பயப்படாண்டானே. எப்படி ஆட்கள் கிடைக்க மாட்டேன் வைப்போம் சார். கிடைக்கலாம் ஆள் இப்போ தட்டுப்பாடுலாம் ஒரு நாளைக்கு 5 வண்டி 6 வண்டி வைக்காங்க. அப்படிங்கும்போது ஆட்கள் ஃபுல்லாமே விவசாய வேலையில் கம்மியாக தான் இருக்குது. இப்போ முதக்கு இப்போ கம்மி தான். முதக்கு இப்போ கம்மினால என்ன செய்ய ஆள்களை பார்த்து எடுத்து பேத்தி கூட்ட வேண்டியது இருக்குண்ணே. எப்படி ஆட்கள்லாம் எல்லாமே விவசாய வேலை செய்தாலும் தானே, இல்லை வேற எங்க இருந்து கடன் வாங்கி கூட்டு வந்திருக்கியா? கடன் வாங்கிலாம் கூட்டு வரல. ஒன்று பாத்திரம், அந்த பாத்திரம் தேய்க்கிறது, வேற இந்த செட் அடிக்கிறது, மேல அடிக்கிறது, வேற பந்தல் போடுறது, இந்த மாதிரி ஆட்கள் கூட்டு தான். அப்போ ஒருத்தருமே ஃபுல் வேலை தெரிஞ்சாலும் கிடையாது விவசாயத்துல. இல்ல நம்ம கத்து கொடுத்துக்க வேண்டியதான். சரி சரி, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி கூட்டு வந்திருக்கா. பிள்ளையார் சொல்லி போட்ட வேண்டியதானே. இவரு என்ன செய்தாரு? அம்மி கொத்தாளா? என்னையா இது புதுசு புதுசா இருக்கு. இன்னைக்கு ஆள்வளை கூட்டுவாங்கன்னா இப்படி ஆளை கூட்டு வந்திருக்கிய. ஓ சரி சரி. வடிசெல்வன் அம்மி கொத்துறது, செட் அடிக்கிறது.